எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி சோயா கிரேவி. சோயால எக்கச்சக்கமான புரோட்டீன் சத்து இருக்கு. இதுல நம்ம கிரேவியா செஞ்சு சாப்பிடுறப்போ நம்ம பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சோயா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சோயாவை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமா சோம்பு சேர்த்து சோம்பு செவந்து வந்ததுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய கீரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கோங்க. இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 சின்ன தக்காளிய கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேன். தக்காளி ஓரளவு மசிஞ்சு வர்ற வரைக்கும் இது வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்ச தயிர் மிக்ஸர் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம தண்ணியில வேக வச்சிருந்த சோயால தண்ணி எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 5-6 முந்திரி பருப்பும் எடுத்து நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலம்பி இதுல சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிய பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கிறேன். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து இத மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான சோயா கிரேவி ரெடி ஆயிடும். இது கீ ரைஸ், சப்பாத்தி, குல்ச்சா, பரோட்டாவோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஒரு விசில் வந்துருச்சு. திறக்கும் போதே அவ்வளவு அருமையா வாசனை வருது. இதை இப்போ பிளேட்ல சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.